தேர்தலுக்கு முன்பே தோல்வி அடைந்திருக்கக்கூடிய விஜய், களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய சங்கி வேட்பாளர்கள், பூமி பூஜையில் புதைந்து போயிருக்கக்கூடிய புஷி ஆனந்த், பெரம்பூரில் ஏற்பட்ட திடீர் பள்ளம், 3000 பேரை அடித்து விரட்டி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், விஜய்க்கு எதிராக ரோட்டில் இறங்கி இருக்கக்கூடிய ரசிகர்கள், இது மாதிரி இந்த வேட்பாளர் அறிவிப்பு சம்பந்தமான பல்வேறுபட்ட விவரங்களை கள ஆதாரங்களோட பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. ஏன்னா வீடியோ பார்க்கக்கூடிய 45% மக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறாங்க, 55% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்கன்னு சொல்லி யூடியூப் தரப்புல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் தான் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ போடக்கூடிய நமக்கு ஒரு பெரிய ஆக்கமாகவும் ஊக்கமாகவும் அது இருந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ எல்லா கட்சிகளுமே பெரிய அளவுல சட்டமன்ற தேர்தலுக்கு தயாரா இருக்கக்கூடிய நேரத்துல தாவேகா கட்சி என்னதான் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏப்பா தேர்தலுக்கு ஒண்ணு 25 நாள் தானப்பா இருக்குது, வீட்டை விட்டு இப்பயாச்சும் வெளியில வாயம்பா அப்படின்ற நேரத்துல தளபதி ஒரு வேளையை வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்களுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு அப்படின்னு இருந்தாரு. ஏன்னா இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க, அவங்க வராங்களாமே, உண்மையவா? இல்ல அவரு வரல, அவரோட சேர்ந்து இவரும் சேர்ந்து வராரு இப்படின்னு அவர் வருவாரா இவர் வருவாரான்னு சொல்லி காத்துட்டு இருந்ததுல கடைசியில எவருமே வரல. விஜய் நம்பி யாருமே, அவரோட மனைவியை விட்டுட்டு போயிட்டாங்கப்பா, யாருமே வரல. வந்தது என்ன திரிஷா மட்டும்தான். அப்ப வேற யாருமே வரமாட்டாங்க, நானும் ஆட்சியில பங்கு தரேன் அதிகாரத்துல பங்கு தரேன், ஒன்ன நம்பி யாருமே வரா மாதிரி இல்ல அப்படின்ற பட்சத்துல சரி ஓகே இறங்கியாச்சு போ உளுந்து உழு அப்படிங்கிற மாதிரி இப்போ தங்களுடைய வேட்பாளர் பட்டியல் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பெரம்பூர் தொகுதி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. உடனே எல்லாரும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. பெரம்பூர் தொகுதி சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இவரே தானே அறிவிச்சுக்கிட்டு அங்க வந்து எல்லாருக்கும் வணக்கம் போட்டுக்கிட்டு திரும்ப போயிட்டாரு. திருச்சி கிழக்கு அப்படின்றாரு. யாரா திருச்சி கிழக்கு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சதுல அதுவும் ஜோசப் விஜய் அப்படின்றாரு. இந்த சினிமா, அந்த சினிமா தன்னை ஒன்னும் விட்டு போல, இளைய தளபதி விஜய் 2 வேடங்களில் நடிக்கும், இரு கதாபாத்திரங்களில் நடிக்கும் அப்படின்னு சொல்லி சினிமாவில் வரும் இல்லையா, அந்த மாதிரி அரசியலோட முதல் தேர்தல டபுள் ஆக்டிங் கொடுக்குறாப்புல. திருச்சி கிழக்குல ஒரு ஆக்டிங், பெரம்பூர்ல ஒரு ஆக்டிங் சொல்லி டபுள் ஆக்டிங் கொடுக்கக்கூடிய படத்தோடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடந்திருக்க மாதிரி தான் இந்த நிகழ்வே நடந்திருக்குது. இங்கதான் விஜய் பத்தி எல்லாம் கேவலமா சிரிக்கிறாங்க. போற மேடையெல்லாம் என்னவோ அடுத்த முதலமைச்சர் நாங்க தான், தமிழகத்துடைய விடிவெள்ளி நாங்க தான், கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம், கான்பிடண்டா இருங்கன்னாரு. உனக்கே கான்பிடன்ட் இல்லையே, என்னவோ பெரிய முதலமைச்சரா வந்து கிழிச்சிருவான் கவுத்திருவான் அப்படி இப்படின்னு இருந்தீங்க. இப்போ உனக்கே கான்பிடன்ட் இல்ல, நம்ம நின்றா தோத்து போயிருவோம் அப்படிங்கிற பயத்துல 2 தொகுதியில போய் நிக்கிறாரு. ஒரு பக்கம் பெரம்பூர், திருச்சி கிழக்கு. அந்த 2 தொகுதியும் நல்லா நோட் பண்ணி பாருங்க. 2 இடத்துல நிக்கிறது இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் 2 தொகுதியில நின்றுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் பட்சத்துல 2 தொகுதியில நின்றுக்கிறாங்க. ஆனா இங்க 2 தொகுதியை செலக்ட் பண்ண இடத்த கொஞ்சம் நல்லா பாருங்க. பெரம்பூர் கிறிஸ்தவர்கள் கணிசமாக வாழக்கூடிய ஒரு தொகுதி, திருச்சி கிழக்கு கிறிஸ்தவர்கள் அதிக அளவுல வாழக்கூடிய ஒரு தொகுதி. அப்போ தன்னோட கட்சியோட கொள்கைன்னு சொல்லி ஒண்ணு வச்சுப்பாங்க. அந்த கட்சிக்கு கொள்கையும் கிடையாது, கூமுட்டையும் கிடையாது. கீழே எழுதுறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதாவது பிறப்பால மனிதர்கள் அனைவரும் சமம், மனிதர்கள் சாதியாலோ மதத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ இங்க எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது அப்படின்னு சொல்லி போற இடமெல்லாம் இந்த ஒரு வார்த்தையை வச்சு உருட்டுவாங்க. ஆனா இப்ப தேடி போய் நின்று இருக்கிறது எங்க? பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்கும் 2மே கிறிஸ்தவர்கள் கணிசமா வாழக்கூடிய இடத்துல போய் ஜோசப் விஜய் போய் அந்த இடத்துல போய் நிக்கிறாரு. அப்ப என்ன, கிறிஸ்தவர்கள் மதம் பார்த்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மடமைத்தனத்துல இருந்திருக்காரு. எந்த கிறிஸ்தவரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இதே கிறிஸ்துமஸ் நேரத்துல கிறிஸ்தவர்கள் நாடு முழுக்க தாக்கப்பட்டாங்க, அவ்வளவு பெரிய அராஜகம் நடந்துருந்துச்சு. அதை எதிர்த்து அன்னைக்கு ஜோசப் விஜய் ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்கலாம்ல, இல்ல நடிகர் விஜய் வச்சு ஒரு வார்த்தையை பேசிருக்கலாம்ல. இதை எதையுமே பேச மாட்டாரு. கிறிஸ்தவர்கள் அடிச்சா என்ன, கிறிஸ்தவர்களை போட்டு கொன்னா என்ன, எங்க சத்தீஸ்கர்ல பழங்குடியின மக்களை போட்டு என்ன செஞ்சாலும் என்ன, அங்கெல்லாம் பேசாம இன்னைக்கு தனக்கு தோல்வி பயம் கண்ணு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒருவேளை தோத்த அடுத்து சினிமால கூட எதிர்காலம் கிடையாது அப்படின்ற ஒரு பட்சத்துல இப்போ போய் கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பகுதியில போய் நிக்கிறாரு. சரி, கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பகுதியில போய் நின்ற தேர்ந்தெடுக்க தொகுதி இப்படியா போய் தேர்ந்தெடுப்படி கொஞ்சமாச்சு இல்ல, நம்ம ரசிகர்கள் தான் தற்கொலையா இல்ல நீ தான் தற்கொலையா, போய் தேர்ந்தெடுக்க தொகுதி கொஞ்சம் வேணாம். பெரம்பூர்ல போய் நிக்கிற. பெரம்பூர் திமுகவுடைய ஒரு கோட்டை, 52% வாக்குகள் வாங்கினாங்க. 2021 தேர்தல வெறும் திமுக மட்டுமே 52% வாக்குகள் வாங்கினாங்க. 2006 இருந்து பெரம்பூர் தொகுதி ஹிஸ்டரி கொஞ்சம் எடுத்து பாருங்க. சிபிஎம் திமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் அந்த இடத்துல சிபிஎம் தொடர்ந்து 2 வெற்றி அடைகிறாங்க. அதுக்கு பிறகு 2016 அதிமுகவுக்கு பெரிய அளவுல ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு இல்லையா, அந்த நேரத்துல அதிமுக அந்த ஒரு முறை மட்டும் அதிமுக அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க. அதிமுக 2016 ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அதிமுக ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக அமமுக பல பிரச்சனைகள் வந்துச்சு இல்லையா,
அப்ப அங்க ஜெயிச்சு அதிமுக வேட்பாளர் வெற்றிவேலர் தான் அங்க எம்எல்ஏ இருந்தாரு. அவரு டிடிவி தினகரன் கூட அமமுகவுக்கு போயிட்டாரு. அப்ப சபாநாயகர் அவர் தகுதி நீக்கம் செஞ்சுட்டாரு. தகுதி நீக்கம் செஞ்சதால 2019 தேர்தல் ஏற்படுது. அந்த தேர்தலில் திமுக சார்பில் ஆர்டி சேகர் நிற்கிறாரு. இந்த ஆர்டி சேகர் பெரம்பூர்ல ஒரு முக்கியமான ஒரு நபர், பெரம்பூர் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர். அப்ப ஆர்டி சேகர் அந்த தேர்தல் இடைத்தேர்தலில் ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடைகிறாரு. அந்த தேர்தலில் மட்டும் பிரம்மாண்ட வெற்றி அடையல. அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தல் வருது. அதுல அதை விட வரலாறு காணாத வெற்றி, 52% வாக்குகள் வாங்கி அவ்வளவு பெரிய செல்வாக்கோட, பெரம்பூருங்கிறது திமுக கோட்டை, எல்லாருக்கும் பச்சை பிள்ளை கூட தெரியும். இப்ப பெரம்பூர்ல திமுக ஜெயிக்கிறோம், அந்த இடத்துல அதிமுக ஒரு வேட்பாளர் போடும்போது கூட இங்க நீ ஜெயிக்க மாட்டேன், இருந்தாலும் நம்ம போட்டு தான் சும்மா டம்மியா ஒரு ஆளை போடு, அப்படி போடக்கூடிய ஒரு தொகுதி. அந்த இடத்துல போய் விஜய் தேடி போய் நிப்ப. அப்ப பெரம்பூர் ஒரு பக்கம், அது போதாதுன்னு சொல்லி திருச்சி கிழக்கு இதுக்கு மேல ஒரு பெரிய விஷயம். திருச்சி கிழக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. ஆனா அங்க இனிகோ இருதயராஜ் நின்றுட்டு இருக்கிறாரு. ஏன்னா திருச்சி கிழக்கு அப்படிங்கிற ஒரு தொகுதியை எப்போ உருவாகுதுன்னா 2008 தான் அந்த ஒரு தொகுதியை உருவாகுது. தொகுதி மறுவரை செய்யப்பட்ட பிறகு 2008 தான் அப்படி ஒரு தொகுதியை உருவாகுது. 2011 தான் அங்க முதல் தேர்தலே நடக்குது. 2011 2016 அதிமுக அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க. அப்புறம் இப்ப 2021 அங்க இனிகோ இருதயராஜ் திமுக சார்பில் நிற்கிறாரு. இனிகோ இருதயராஜ் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள், ஏன்னா கிறிஸ்தவ சமூகத்துல நம்ம பெரிய அளவில் அரசியல் கட்சிகள்லாம் பெரிய அளவில் அரசியல் கட்சிகளோ அரசியல் அமைப்புகளோ அவங்க பெரிய அளவில் எங்கேயுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அப்படி கிறிஸ்தவர்கள் சார்பில் இருந்து ஒரு அரசியல் பிரதிநிதி அப்படின்னா அது பெயர் சொல்லக்கூடிய ஒரு நபர்னா இனிகோ இருதயராஜ். காங்கிரஸ்ல போட்டோம்னா அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் இருப்பாரு. மற்றபடி பொதுவான ஒரு நபர்னா இனிகோ இருதயராஜ், கிறிஸ்தவ சமூகத்திற்கு அவ்வளவு முக்கியமான ஒரு நபர். அந்த இனிகோ இருதயராஜ் அங்க நின்று ஒரு பிரம்மாண்ட வெற்றி, 56% வாக்குகள் அந்த இடத்துல வாங்குறாரு. அப்ப அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த இடத்துல போய் விஜய் போய் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் அப்படின்னு போய் இனிகோவுக்கு எதிராக போய் நிற்பேன் அப்படின்னா அப்புறம் தலையெழுத்து, போய் தோத்து தான் போவேன்னு போய் வாண்டடா போய் நிற்கிறேன். இல்ல வேற எங்கேயாச்சும் போய் ஏதாவது யோசிச்சிருக்கூடாது. எதையுமே 2 இடத்துல எங்கெல்லாம் தோல்வி இருக்குமோ அங்க தாவி வந்து தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு அங்க போய் நிக்கிறாப்புல. இது விஜயோடைய கூத்து. அப்ப 2 வேடங்களில் நடிக்கிறாரு. நீ 2 வேடங்கள் நடிச்சாலும் அந்த அழகிய தமிழ் மகன் ஒரு படம் நடிச்சாரு, டபுள் ஆக்டிங்ல நடிச்சாரு, படம் படுஃபிளாப்பு. அந்த மாதிரி தான் இந்த தேர்தல் அவருக்கு ஆக போகுது. ஓகே, அடுத்து விஜய் தாண்டி யாரு பிரம்மாண்ட வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தளபதி புஷி ஆனந்துக்கு டி நகர் தொகுதியை கொடுத்துருக்காங்க. என்ன பைத்தியகார பசங்களா இருக்கு. டி நகர் திமுகவுடைய கோட்டை. ஜே அன்பழகன் அவங்க அப்பாவுடைய காலத்துல இருந்து அது திமுகவுடைய ஒரு கோட்டை. அப்ப ஜே அன்பழகன் அவங்க அப்பாவுடைய காலம், ஜே அன்பழகன் அதுக்கு பிறகு அவருடைய தம்பி குட்டி, இது மாதிரியான அது திமுகவுடைய ஒரு கோட்டை. இந்த முறையும் ஜே அன்பழகன் அவங்களுடைய சார்பில் தான், அவங்க குடும்பத்தார் சார்பில் தான் ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த தொகுதி அவங்களுடைய கோட்டைன்னு சொல்லலாம். அந்த இடத்துல போய் பாவம் நம்ம இட்டுன்னு போகக்கூடிய புஷி ஆனந்தை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டு நிக்க வச்சிருக்காங்க. அப்புறம் ராஜ்மோகன் அவர் தன்னைத்தானே ஒரு வேட்பாளராகவே அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. ராஜ்மோகனுக்கு எழும்பூர் தொகுதி திமுகவுடைய ஒரு கோட்டை. அப்புறம் அந்த ஆதவர்ஜுனாவுக்கு வில்லிவாக்கம் தொகுதியை கொடுத்து வச்சிருக்காங்க, அதுவுமே திமுகவுடைய கோட்டை. அப்ப எல்லா இடமும் வாண்டடா தோக்குறதுக்காகவே உள்ள போய் விழுந்து போய் இப்படி நிக்கிறாங்க. இதுல அந்த ஆதவர்ஜுனாவுடைய ஒரு நல்ல நேக்க பாருங்க. ஆதவர்ஜுனோட மாமியார் அவங்க போய் ஏடிஎம்கே கூட்டணியில போய் நிக்கிறாங்க. அவர் மச்சான் ஒருத்தர் அவரு போய் பிஜேபி கூட்டணியில. இப்படி எல்லா பக்கமும் கால வச்சுக்கிற குடும்பம் இது. ஆனா இவங்க வெளியில உருட்டுறது என்ன தெரியுமா? எல்லா குடும்பத்திலும் ஒரு விஜய் இருக்கிறார், ஊரெல்லாம் உருட்ட வேண்டியது. ஆனா இவங்க குடும்பம் ஒரு ஆள் ஒரு கட்சியில இருந்துப்பாங்க. ஏன்னா அந்த அவங்க குடும்பம் வந்து ஒரு லாட்டரி பேஸ்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி. அந்த லாட்டரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா கட்சியிலுமே இருந்துப்பாங்க, பகை இல்லாம இருந்துக்கிறாங்களாம். அப்படியாப்பட்ட ஆதவர்ஜுனா ஒரு பக்கம். அதுக்கப்புறமா சிடிஆர் நிர்மல்குமார் இங்கதான் விஷத்தை கக்க ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை சங்கிகளை உள்ள இறக்குறாங்க பாருங்க. சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவுடைய ஐடி விங்கோட தலைவராக இருந்தவர், ஆர்எஸ்எஸ்ல பெரிய அளவுல இருந்த ஒரு நபர், முழுக்க சங்கியா இருந்த ஒரு நபர். அவரை கொண்டு போயிட்டு திருப்பரங்குன்றம் தொகுதியில போய் நிக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் தொகுதி அந்த தர்காவுக்கும் கோவிலுக்கும் பிரச்சனை செஞ்சு ஒரு மதக்கலவரத்தை உருவாக்கலாம்னு சொல்லி எப்பேற்பட்ட முயற்சிகளை சங்கிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில தாவேகா சார்பில் ஒரு சங்கியை கொண்டு போய் அந்த இடத்துல நிக்க பண்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு கற்பனையில கனவுலப்பா, அது கனவுல தான் சொல்ல, கற்பனையில கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா கற்பனையில கூட அப்படிலாம் கற்பனை பண்ணக்கூடாது, கனவுல சொல்றேன். ஒரு கனவுல சிடிஆர் நிர்மல்குமார் அங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டார்னு வச்சுக்கேன். இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் நாளைக்கே திரும்ப சங்கிகள் திருப்பரங்குன்ற பிரச்சனை ஆரம்பிச்சாங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் யார் பக்கம் நிப்பாரு? சங்கிகள் பக்கம் நிப்பாரா, மக்களின் பக்கம் நிப்பாரா? அப்ப அப்பேற்பட்ட நபரை கொண்டு போய் தமிழகத்தோட பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு இந்த மாதிரி ஒரு வேட்பாளர், சங்கி வேட்பாளரை கொண்டு போய் நிறுத்துறாங்க. அடுத்து வழக்கறிஞர் சத்யகுமார். இந்த வழக்கறிஞர் சத்யகுமார் இவர் வந்து தோற்றத்தில் தன்னை ஒரு அம்பேத்கராகவே உணர்வார். அவர் வந்து சாதாரண ஆள் அல்ல, அவர் தன்னை ஒரு அம்பேத்கராகவே உணர்ந்துதான் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. இந்த சத்யகுமாருக்கு திருத்தணி தொகுதியை கொடுக்குறாங்க. இவரு ஒரு முன்னாள் சங்கி, முன்னாள் இன்னாலும் சங்கி தான் அவரு. இவர் இதுக்கு முன்னாடி பயங்கரமா மோடி புகழ் பாடிக்கிட்டு இருப்பாரு. சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவு தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு நபர். அப்புறம் மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர். புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும்னு சொல்லி முழுக்க பாஜக புகழ் பாடி, மோடியுடைய புகழ் பாடி, பாஜக சார்பில்
டிவி விவாதங்கள்ல பங்கெடுத்த ஒரு நபர். அவர் இப்ப சமீபத்துல போய் தாவே கலப்பை இணைஞ்சார் இல்லையா, அந்த சங்கிக்கு திருத்தணி தொகுதியை கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து விஜயாலயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இவருக்கு பூம்புகார் தொகுதியை கொடுத்திருக்காங்க. இந்த விஜயாலயன் இவர் முழுக்க முழுக்க ஒரு RSS சித்தாந்தம் கொண்ட ஒரு நபர். இந்த சிஏஏ சட்டம் மூலம் தமிழ்நாடே சிஏஏக்கு எதிராக போராடிட்டு இருக்கும்போது இந்த விஜயாலயன் சிஏஏ சட்டம் வேண்டும், சிஏஏ சட்டத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்லி கொடி பிடிச்சு போராடின ஒரு ஆளு, ராஜாவுடைய மிகப்பெரிய ஒரு அபிமானி. இவருக்கு பூம்புகாரோட தொகுதியை கொடுத்திருக்காங்க. அடுத்துக்கடுத்து திருப்புவனை தொகுதி யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா AK சாய் சரவணகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இவர் RSSல தொடர்பு ஒரு நபர். எந்த அளவுக்குன்னா RSS உடைய சாகா வகுப்பு நடந்தா அதுல அந்த RSS உடைய அரடவுசர் இருக்குல்ல, அரடவுசர் வெள்ளை சட்டை, அந்த கருப்புகளை தொப்பியை போட்டுக்கிட்டு அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்மத்தை பரப்பக்கூடிய அந்த RSS கூட்டம், அந்த RSS கூட்டத்துல முக்கிய அளவுல பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த சாய் சரவணகுமார்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இவருக்கு திருப்புவனை தொகுதியை இவருக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து கனிமொழின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர்னு சொல்லி ஒரு அம்மா இருக்கும். இந்த அம்மா எப்பவுமே டாக்டர்னா மருந்து கொடுத்து நோயை குணப்படுத்துவாங்க. ஆனா இவங்க மருந்து கொடுத்துலாம் அந்த நோயை குணப்படுத்த மாட்டாங்க, ஜோசியத்தை கொடுத்து நோயை குணப்படுத்துவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அறிவாளி. கேன்சர்னு ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கு ஜோசியத்து மூலமா நிவாரணம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆகப்பெரிய ஒரு அறிவாளி. அந்த அறிவாளிக்கு கோயம்புத்தூர் தொகுதியை கொடுத்திருக்காங்க. உங்க கட்சிக்கு யாருப்பா கொள்கை வழிகாட்டி, யார் கொள்கை தலைவர்னு கேட்டா எங்க கட்சிக்கு பெரியார் கொள்கை வழிகாட்டி அப்படிப்பாங்க. பெரியாருக்கும் ஜோசியத்துக்கு எங்கடா சம்மந்தம் இருக்குது? ஒரு ஜோசியக்காரங்களை கொண்டு போயிட்டு அவரை ஒரு வேட்பாளராக போய் கோயம்புத்தூர் தொகுதியில போய் நிக்க வைக்கிறாங்க. அப்படி கொள்கைக்கும் தனக்கும் சம்பந்தமும் இல்லாத கொள்கையோட முரண்பாடுகளோ மொத்தம் மூட்டையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த தாவேகா கட்சி. அப்படி ஜோசியக்காரனுக்கு ஒரு பதவி, சங்கிகளுக்கு பதவி, இப்படி எல்லாருக்கும் அள்ளி போட்டுட்டு பதவி கொடுத்துட்டு சரி போதா குறைக்கு ஸ்ரீநாத்துக்கு ஒரு பொறுப்பை ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸ்ரீநாத் ஒரு வேட்பாளர். ஸ்ரீநாத் நடிகர் விஜயோடைய ஆரம்ப கால நண்பர். விஜய்க்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பட்டாளம் இருக்கும். அப்புறம் ஒருத்தர் இந்த டிவி சீரியல் எல்லாம் சஞ்சய்னு ஒருத்தர் ஆக்ட் பண்ணுவாரு, அவர் தன்னை உள்ளுக்குள் விஜயாகவே வாழ்வாரு. அவர் ஒரு நண்பர், அவருக்கு சீட்டு தரல, இவருக்கு ஸ்ரீநாத்துக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அது தூத்துக்குடி தொகுதியை கொடுத்திருக்காங்க. தூத்துக்குடி தொகுதியில் எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா தாவேகா கட்சி சார்பில் அஜிதாவுக்கு கொடுப்பாங்க. அஜித் ஆரம்பத்துல இருந்து விஜய் ரசிகர் மன்ற காலத்துல இருந்து அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து தூத்துக்குடியில் அவ்வளவு வேலை செஞ்சாங்க. விஜய் கார் முன்னாடி நின்று அந்த அம்மா நியாயம் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காம ஸ்ரீநாத் இவரு கூட கிளாஸ்மேட்ன்ற காரணத்துக்காக, ஒன்னா படிச்சவரு ஒன்னா பழகுற காரணத்துக்காக இவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்படுது. அப்ப ஆரம்பத்துல இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட புதுசுல யாரெல்லாம் மன்றம் இருந்த காலத்துல இருந்து போஸ்டர் ஓட்டினாங்களோ, யாரெல்லாம் சைக்கிள்ல போய் போஸ்டர் ஓட்டினாங்களோ அவங்களுக்கு தான் பொறுப்பு வழங்கப்படும். புதுசா வந்த யாருக்குமே பொறுப்பு வழங்கப்படாதுன்னு ஒரு உருட்டு ஒன்று உருட்டினாங்க. ஆனா அங்க பொறுப்பு வழங்கப்பட்டது எல்லாமே புதுசா வந்தவங்க தான். ராஜ்மோகன் எடுத்துக்கோங்க, ஆதவ் அர்ஜுனா, நம்ம கோபிசெட்டிப்பாளையம் செங்கோட்டையன்னு எடுத்துக்கோங்க, யாருக்கு CTR நிர்மல்குமார், இப்படி எல்லாருமே புதிதாக வந்தவர்களுக்கு மட்டும்தான் பதவியும் பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. அந்த விஜய்க்காக போஸ்டர் ஒட்டி விஜய் வாழ்க, விஜய்க்காக போய் தியேட்டர்ல போய் கட் அவுட் கட்டிக்கிட்டு அங்க போய் பெச்சானே, அவனுக்கு கடைசி வரைக்கும் எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கப்படல. அதனாலதான் இன்னைக்கு விஜயோடைய ரசிகர்கள் இன்னைக்கு பெரிய அளவில் விரக்தி அடைஞ்சு போய் நாங்க உழைச்சி கடைசியில் என்ன பிரயோஜனம், 3 வருஷமா அந்த கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கடைசியில் என்ன பிரயோஜனம் சொல்லி ரோட்ல இறங்கி நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேரும் அவங்களோட கார்கள்ல இருந்த கொடி, அந்த கொடியை கழட்டி கீழே தூக்கி எரிஞ்சிட்டு கார்ல வச்சிருந்த அந்த கொடி போட்டோ எல்லாத்தையுமே தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நடிகர் விஜய் மேல அவ்வளவு பெரிய விரக்தி அடைஞ்சு விஜய் ரசிகர்களே விஜய்க்கு ஓட்டு போட முடியாத அளவுக்கு தான் விஜயோட செயல்பாடு இருக்கு. ஆல்ரெடி சங்கீதாவுடைய விஷயம், த்ரிஷாவுடைய விஷயத்துல விஜய்க்கு பெரிய அளவில் பெயர் கட்டு போய் பொதுமக்கள் யாருமே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனைனா ஒரு பொதுமக்கள் பக்கம் வரமாட்டாரு, மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்க மாட்டாரு. இதுவே அவர் மேல பெரிய பிரச்சனை இருந்தது. அப்புறம் சொந்த மனைவியை இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அது ஒரு புகார் ஒரு பக்கம். இன்னைக்கு தன்னுடைய ரசிகர்களை விஜய் நம்பாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறதால விஜயோட அரசியல் தேர்தலுக்கு முன்னாடியே இது தோல்விதான் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல வந்து நிக்குது. ஓகே, இதையும் தாண்டி அடுத்த கட்ட ஒரு கூத்து. ஏன்னா இவங்களுக்கு திமுக போபியா, டிஎம்கே போபியான ஒரு நோய் இவங்களுக்கு வந்திருக்குது. எது நடந்தாலும் திமுக காரணம் குறை சொல்லிட்டு இருந்தாங்களா, இப்ப புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிட்டானுங்க. பெரம்பூர்ல வந்து விஜய் வந்து நிக்க போறாரு, அதனால விஜய்க்கு வந்து அங்க பிரச்சாரம் செய்யறதுக்காக நடிகர் விஜய் போவாரு, அப்படி நாங்க போய் அனுமதி கேட்கிறோம், எங்களுக்கு அனுமதி தரமாட்டாங்க, இது திமுகவுடைய ஒரு சதி அப்படிங்கிறாங்க. பைத்தியகார பசங்க, ஒன்னா நம்பர் முட்டா பசங்க, தற்குறிகளுடைய தலையிடமே இங்கதான் இவங்க வச்சிருக்கானுங்க அப்படிங்கிற அளவுக்கு வச்சிருக்கானுங்க. ஏன்டா இப்ப திமுகவுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நினைச்சாலே இப்ப எந்த ஒரு சட்டமும் போட முடியாதுடா, எந்த அறிவாச்சும் இருக்கா? இப்ப தேர்தலுடைய சட்ட விதி நடைமுறைக்கு வந்துருச்சு. தேர்தல் நடைமுறை விதி வந்துட்டதால இனி எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதாலும் தேர்தல் ஆணையம் தான் செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம ரோட்ல போகும்போது வாகனங்களை தடுத்து நிறுத்தி வாகனங்களை செக் பண்றாங்களே, எல்லாமே தேர்தல் ஆணையத்துறை கண்ட்ரோல். எல்லாமே ஒரு இடத்துல கூட்டம் நடத்தணுமா, கூட்டம் நடத்தக்கூடாதா, எல்லா அனுமதி வழங்குறதுமே தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோல். இப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யணும், பிரச்சாரம் செய்யனாலும் அவரும் போய் தேர்தல் ஆணையத்திட்ட போய் அனுமதி வாங்கினா செய்ய முடியும். இந்த அடிப்படை அரசியல் அறிவு இல்லாம திமுகவுடைய சதிங்கிறாங்க. இவங்க கிறுக்கு பசங்க போய் என்ன பண்ணிருக்கானுங்க, நாங்க 3000 பேர் கூட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு
பெரம்பூர்ல போய் கேட்டிருக்காங்க. பெரம்பூர்ல முல்லை நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த முல்லை நகர் ஜங்ஷன்ல வந்து 3000 பேர் நாங்க ஒன்று கூட போறோம், தளபதி வந்து அங்க ஓட்டு கேட்க போறான்றாங்க. முல்லை நகர்னு ஒரு சின்ன தெரு, ஒரு கரூர்ல கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அதோட ரொம்ப சின்ன தெரு. அவ்வளவு ஒரு சின்ன தெருல மிஞ்சி போன அந்த இடத்துல ஒரு 150 இருந்து 300 பேர் நிக்கலாம், அவ்வளவுதான். 300 பேர் நிக்கிற இடத்துக்கு 3000 பேருக்கு போய் அனுமதி கேட்கறாங்க. ஏன் அனுமதி கொடுப்பான்? அதுவும் இப்ப அனுமதினா நேரா போய் போலீஸ்ட்ட போய் அனுமதி கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப சுவிதா போர்ட்டல், அதாவது எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும். சுவிதா.eci சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்துடைய சுவிதா போர்ட்டல் இருக்கும். அது ஆப் வழியாவும் இருக்கு, இல்ல வெப்சைட் வழியாவும் இருக்கு. அந்த போர்ட்டல்ல போய் அனுமதி கேட்கணும். 48 மணி நேரம், 2 நாளைக்கு முன்னாடி அனுமதி கேட்கணும். அவங்க அந்த தேர்தல் ஆணையம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு கட்சி சார்பில் வந்து ஒரு அனுமதி கேட்கறாங்க அப்படிங்கும் போது, நீங்க தெரு வழியா நடந்து வீடு வீடா பிரச்சாரம் செய்ய போறீங்களா? ஒரு பிரச்சாரத்துக்கு 5 பேர் போலாம். ஒரு தெரு வழியா ஊர்வலமா போறீங்களா? அதுக்கு இத்தனை பேர் போலாம். பொதுக்கூட்டம் நடத்த போறீங்களா? அந்த பொதுக்கூட்டத்தோட மைதான அளவு எவ்வளவு, அந்த மைதானத்துடைய கண்ட்ரோல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி இந்த நம்ம விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பத்தை எல்லாருமே கன்சிடர் பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையம், காவல்துறை, தீயணைப்பு படை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை கன்சிடர் பண்ணி எந்த இடத்துல யாருக்கு எவ்வளவு அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லி தீயணைப்புத்துறை, காவல்துறையோட எல்லாருமே கலந்து ஆலோசிச்சு தான் இந்த முடிவு எடுப்பாங்க. யாருமே தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியாது. இதுல எந்த ஒரு அரசியல் கட்சியோ முதலமைச்சரே நினைச்சாலும் அதை தலையிட முடியாது. இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு சின்ன சந்துக்கு போயிட்டு 3000 பேர் அனுமதி கேட்டாங்க. எப்படி அனுமதி கொடுப்பாங்க? தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்துருச்சு. ஐயோ திமுக காரன் ஓடியாந்தானுங்க. இது ஒரு பக்காச்சா. அப்புறம் அந்த முல்லை நகர் அந்த ஏரியால வந்து ஒரு பள்ளம் தொட்டி இருக்கு. இப்போ வந்து பள்ளம் பாத்தீங்களா, விஜய் வராருன்னு உடனே பள்ளத்தை தோண்டிட்டாங்க பாத்தீங்களா, திமுக எவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணுது பாத்தீங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதி மக்கள்கிட்ட போய் கேட்கறாங்க. அந்த பகுதி மக்கள்கிட்ட போயிட்டு இந்த பள்ளம் எப்போ வந்தது, இந்த பள்ளம் விஜய் வராருன்றக்காக இந்த பள்ளம் தோண்டப்பட்டதா அப்படின்னா, அந்த ஏரியா மக்கள் காரி துப்புது. அட முட்டா பசங்களை, தண்ணி கோலா உடச்சுக்கிச்சுடா, 15 நாள் ஆச்சு. பள்ளம் தோண்டி மட்டுமே 15 நாள் ஆச்சு. உங்களுக்கு ஒரு அளவும் தெரியாது, மக்களோட பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க வீட்டை விட்டே வெளில வர மாட்டீங்க. புதுசா வந்து பார்த்துட்டு ஒரு பள்ளம் தோண்டி இருக்கா, பள்ளம் எனக்காக தான் பள்ளம் தோண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்ல பைத்தியக்கார பசங்க சொல்லி ஊர் மக்கள் காரி துப்புறாங்க. இந்த இடத்துல போய் 3000 பேருக்கு அனுமதி கேட்கறாங்க. எங்கேயாச்சும் அறிவு இருக்காடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பொதுமக்கள், பெரம்பூர் தொகுதி மக்கள் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. அங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் நின்றா ஓட்டு கிடைச்சிருன்னு போறாருல, இப்ப தொகுதியில விரட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. ஓட்டு கேட்க கூட ஒரு போக முடியாது போல இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பகுதி மக்கள் கரூரை மாதிரி இந்த பெரம்பூரை மாத்திர துடிச்சிட்டு இருக்கீங்களா, இந்த சின்ன சந்துக்கு நீ 3000 பேர் அனுமதி கேட்பீங்களா சொல்லி மக்கள் கொதிப்படைஞ்சு போயிருக்காங்க. இந்த பள்ளம் இன்னைக்கு நேற்று தோண்டப்படல, 15 நாளா அங்க பள்ளம் தோண்டப்பட்டு அந்த குடிநீர் குழாய்களை சரி செய்யக்கூடிய வேலை அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அப்ப எங்க என்ன பிரச்சனை இருக்கு, யாரை போய் சந்திக்கணும், என்ன மனு கொடுக்கணும், ஒரு இடமும் தெரியல. இந்த பெரம்பூர்ல போய் உங்களுக்கு சொல்ல பணிமனை, தேர்தலுக்கான பணிமனை ஆரம்பிப்பாங்க இல்லையா, அது விஜயோட தொகுதிங்கிறதா அவங்க சிறப்பு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. புஷி ஆனந்த் போய் அந்த பணிமனை ஏற்பாடு செய்யும் போது அந்த பணிமனைக்கு ஒரு பூமி பூஜையை போட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல உட்காந்து புஷி ஆனந்துக்கு இந்த சுண்ணத்து கல்யாணம் பண்ணும்போது மாலை போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி உட்காந்து வச்சுட்டு அவருக்கு மாலை போட்டு பூமி பூஜை நடக்குது. கட்சியோட கொள்கை வழிகாட்டியாரு தந்தை பெரியார். ஆனா இங்க செய்யறது என்ன, பூமி பூஜை. இதுக்கு முன்னாடி மதுரையில மாநாடு நடத்தும் போது மழை வரக்கூடாதுன்னு சொல்லி யாகம்லாம் செஞ்சாங்களே, அதே கதை தான் இது. அப்ப இப்படி முரண்பாடுகளோட மொத்த மூட்டையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்க யார்கிட்ட போய் அனுமதி வாங்கணும், யாரை வேட்பாளராக நிறுத்தணும், அந்த வேட்பாளருடைய பின்புலம் என்ன, அவரோட கொள்கை வழிகாட்டல் என்ன, எந்த அளவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. சும்மா வந்துட்டேன் இறங்கிட்டேன் அவ்வளவு, வேற என்ன செய்ய, திமுகவோட ஓட்டை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி இறங்கின ஒரு நபர் தான் நடிகர் விஜய். இன்னைக்கு அந்த இடத்துல சொல்றாரு, இன்னைக்கு விஜய் அந்த மேடையில பேசும்போது சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம மேல அப்படி சொல்றாங்க, நமக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க, நம்ம மேல அவதூறு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறிடுமா, ஓட்டெல்லாம் சீட்டா மாறிடுமா அப்படின்னு நம்மள சொல்றாங்க, அவங்களுக்குலாம் நான் ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி ஏதோ ஒன்று சொல்ல போறாரு சொல்லி நானும் ஆர்வமா கிடந்தேன். ஆனா ஆளை காணோம். போய் பேப்பரை போய் தடவுறாரு. அவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், அதாவது மனசுல இருந்து தான் சொல்ல போறேன், இதெல்லாம் உன்னை பார்த்து சொல்றாங்கப்பா, அவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல போறேனே, நீ தானே சொல்ல போற, சொல்லு. போய் பேப்பர் தேடுறாரு. அவங்களுக்கு ஏதோ சொல்ல போறேன்னு ஒன்று எழுதி வச்சேன், அது மொதல் பேஜில் எழுதுனா 4வது பேஜில் எழுதுறேன்னா தெரியலையே. சரி ஓகே, 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிறுக்குத்தனத்தோட உச்சமா தான் இவங்க அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துல இன்னைக்கு நடந்திருக்க வேட்பாளர் பட்டியல் இது ஒரு கட்சிக்கான அறிவிப்பெல்லாம் கிடையாது, இது ஒரு சினிமாவுடைய ஆடியோ லான்ச். அந்த ஆடியோ லான்ச்ல நடிகர் விஜய் 2 கதாபாத்திரத்தில் நடிக்கும், 2 வேடங்களில் நடிக்கும் டிவிகே உடைய தேர்தல் சொல்லி ஒரு படத்தை இப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுதான் இந்த கூத்து. ஆக மொத்தத்துல இவங்க தேர்தலுக்கு, எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு பிறகுதான் வெற்றியா தோல்வியா தெரியும், இந்த ஒரு கட்சி மட்டும் தான் தேர்தலுக்கு முன்னாடியே தோல்வியை தீர்மானிச்ச கட்சி. ஓகே, நடிகர் விஜயோடைய இந்த தேர்தல் அறிவிப்பு சம்பந்தமாகவும் அவருடைய வேட்பாளர்கள் அறிவிப்பு சம்பந்தமாகவும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு, திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகீனமா, சுகர் பலகீனமா, இனி கவலை வேண்டாம்.
100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.